இப்போல்லாம் வந்து குழந்தைகள் வந்து கொண்டாடப்படுகிற உலகமாக இருக்குது. குழந்தைகளை வந்து கொண்டாடுறாங்க. குழந்தைகளை வந்து குழந்தைகள்கிட்ட நல்லா அன்பாக நடந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகம் இப்போ மாறி இருக்குது. முன்னாடிலாம் வந்து குழந்தைகளை வந்து அடிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க. குழந்தைகளை வந்து அடிப்பாங்க, சூடு வைப்பாங்க. குழந்தைகள்கிட்ட கூட ஒரு கருணை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து பெரியவங்களே அவங்களுக்கு இடையில் அப்படி தான் இருந்தது. உறவுமுறை, மனித உறவுமுறையே ரொம்ப மோசமாக இருந்தப்போ குழந்தைகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. குழந்தைகள் அப்படிங்கிறனால அவங்களுக்கு எந்த விதிவிலக்குகளுமே கிடைக்கல, சலுகைகள் எதுவும் கிடைக்கல. அப்போ குழந்தைகளை கூட கொடூரமாக வளர்த்தாங்க. அடித்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடித்தாங்க. குழந்தைகளை சின்ன வயசுலேயே அடித்தா தான் அவங்க அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி அடித்து வளர்த்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு பெற்றவங்க மேலே ஒரு வன்முறை உணர்ச்சி, குறிப்பாக பெண்கள் மேலே அவங்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி, தாய் மேலே அந்த குழந்தைகளுக்கு ஒரு பழி உணர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. அதுதான் பிற்பாடு வந்து பெண்கள் மீதான வன்முறையாக அது மாறுவதற்கு அந்த குழந்தை வளர்ப்பின் போது குழந்தைகள் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த வன்முறை தான் காரணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குழந்தைகளை நல்லா கொண்டாடுறாங்க. குழந்தைகள் மீதான வன்முறைகள் இன்றைக்கி குறைஞ்சிட்டு வருது, அல்லது அது ரொம்ப நவீனமாயிருக்குன்னு சொல்லலாம். நவீனப்படுத்தப்பட்டிருக்குது. இன்றைக்கி அடிக்கிறது கிடையாது, வேறு மாதிரியான வன்முறை, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதெல்லாம் கிடையாது. குழந்தைகளை கல்வி என்கிற பெயரில் ஒரு வன்முறை, காலையிலேயே எழுப்புறது, படிக்க வைக்கிறது, டியூஷன் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் மீது. ஆனால் விளையாடுவதற்கு இங்கே மைதானங்கள் கிடையாது. எல்லா குழந்தைகளும் விளையாடுவதற்கு இங்கே மைதானங்கள் கிடையாது. அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெண்களுக்கு விளையாட்டு மைதானங்களே கிடையாது. விளையாட்டு மைதானங்களே கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் ஆண்கள் தான் அதில் பயன்படுத்துகிறாங்க. எல்லா ஆண்களுக்கும் இங்கே விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கும் இங்கே விளையாட்டு மைதானங்கள், இதெல்லாம் பெண்கள் மீதான வன்முறை, இல்லை குழந்தைகள் மீதான வன்முறை. பெண்கள் மீதான வன்முறை இது கூட தான். அதாவது மைதானம் விளையாடுவதற்கு பெண்களுக்குன்னு தனியாக மைதானம் எதுவுமே கிடையாது. அது ஒரு பெண்கள். அது மாதிரி குழந்தைகள் மீதான வன்முறைங்கிறது இதுவும் ஒரு குழந்தைகள் மீதான வன்முறை தான். விளையாடுவதற்கு இங்கே விளையாட்டு மைதானங்களே கிடையாது அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் மீதான வன்முறை. இதான் நவீன வன்முறை, குழந்தைகள் மீதான நவீன வன்முறை. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி குழந்தைகளை கொண்டாடுகிற ஒரு உலகமாகவும் இருக்குது, மாறி இருக்குது. மனுஷங்க மாறிட்டு வராங்க. கடந்த காலங்களில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான உணவு கிடைக்கல. அது ஒரு உணவு வன்முறைன்னு வச்சுக்கலாம். போதுமான உணவு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் குழந்தைகளுக்கும் சரி ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே உணவு என்பது போதுமான உணவு கிடைக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய உணவு கிடைக்குது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கப்படுகிற அந்த நிறைய உணவு என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு நோயை தருகிற உணவுகளாக இருக்கிறது. இன்றைக்கி போதுமான உணவு, நிறைய உணவு கிடைக்குது. ஆனால் கொடுக்கப்படுகிற எல்லா உணவுகளும் எழுது அப்படின்னா நோய்களை தருகிற உணவுகளாக இருக்குது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, கேக்கு, பப்ஸ் அப்படின்னு குழந்தைகள் இந்த மாதிரி உணவுகள், சாக்லேட்டு, இது ஒரு குழந்தைகள் மீதான வன்முறை தான். இது ஒட்டுமொத்தமாக மனித வன்முறை. அதனால் குழந்தைகளுக்குன்னு தனியாக ஒரு வன்முறை என்பது சின்ன குழந்தைகளுக்கு ஏன் வன்முறை அப்படின்னா, அவங்க எளிதாக அவங்கள ஈஸியாக வன்முறையால் அவங்கள வந்து பாதிக்க வைக்கலாம். அவங்கள வந்து ஏன்னா அவங்க வந்து எளிமையானவர்கள் எளிமையானவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் மிகுந்தது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். யாரெல்லாம் எளிமையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அடிமைப்படுத்துவாங்க, அவங்க மீது வன்முறை நிகழ்த்தப்படும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வந்து கடந்த காலங்களில் குழந்தைகள் மீது அதிக வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டது. இந்த காலத்தில் நவீன வன்முறை, குழந்தைகள் மீது அவங்க கேட்குற உணவுகளை வாங்கிக்கூட அந்த உணவுகள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மோசமான விளைவுகள் தான்.